பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று இபிஎஸ் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். காயமடைந்து மருத்துவமனையில் உள்ள அனைவரும் பூரண உடல் நலன் பெற வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்து தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உயிரிழந்த மாணவர்களுக்கு தனது இரங்கலை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கோர விபத்தில் பலியான மாணவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் பூரண உடல்நலம் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். நேற்றும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். இன்று காலை கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கிராசிங்கில் இந்த தண்டவாளத்தை கடக்கும் என்ற தனியார் பள்ளி வாகனம் மீது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் மோதியதில் இந்த மோதி விபத்துக்குள்ளானதில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனும் அதே போல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பள்ளி வாகனத்தில் இருந்த மற்ற மாணவர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர் மற்றும் வேன் இந்த விபத்து நடந்தபோது மீட்பு பணிக்கு சென்ற ஒருவர் என்று 4 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. அவர்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தொடர்ச்சியாக காவல்துறையினரும் ரயில்வே அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வராங்க. ரயில்வே துறை சார்பில் மீட்பு ரயில் வாகனம் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த விபத்து காரணமாக மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால தொடர்ச்சியாக அந்த ரயில் பாதையில ரயிலை இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை சீரமைத்து ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஒரு பக்கம் ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட விசாரணையில ரயில்வே கேட் கீப்பருடைய கவனக்குறைவு காரணமாக தான் இந்த விபத்து நடைபெற்று இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்துல கவனக்குறைவாக செயல்பட்ட ரயில்வே கேட் கீப்பர் தற்போது அவர் மேலே முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவருடைய பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.